இந்தியாவிலேயே பெயரே இல்லாத ரயில் நிலையம் ஒன்று இருக்குன்னா நம்புவீங்களா? வெறும் மஞ்சள் பலகையை மட்டுமே அடையாளமா வச்சிருக்கிற ஒரு விசித்திரமான கதை. மேற்கு வங்கத்துல பர்தமான் நகரத்துல இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இந்த ஸ்டேஷன். 2008 ஆரம்பிச்சப்போ ரயில்வே நிர்வாகம் இதுக்கு ரெய்னாகர்னு பேர் வைக்கலாம்னு தான் பிளான் பண்ணாங்க. ஆனா அங்கதான் வந்தது ட்விஸ்ட். பக்கத்துல இருந்த 2 கிராம மக்களும் தங்கள் கிராம பேரைத்தான் வைக்கணும்னு சண்டை போட்டிருக்காங்க. இந்த தகராறு நேரடியா கோர்ட் வரைக்கும் போச்சு. கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, பிரச்சினை தீரும் வரை பெயர் பலகையிலிருந்து பெயரை உடனே நீக்குங்கன்னு உத்தரவு போட்டிருக்கு. அதிலிருந்து இந்த பலகை காலியாகத்தான் இருக்கு. மக்களும் இதை பெயரில்லாத நிலையம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, டிக்கெட் கவுண்டர்ல வாங்குற டிக்கெட்ல மட்டும் பழையபடி ரெய்னாகர்னு பேர் அச்சிடப்பட்டிருக்கும். இதுல இன்னும் ஒரு பெரிய காமெடி இருக்கு. இந்த ரயில் நிலையம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல மொத்தமா மூடப்பட்டிருக்குமாம். ஏன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் கணக்கு ஒப்படைக்க பர்தமான் போறாராம். அடடே, இது என்ன புது வழக்கம்! ஊர் பேருக்கு நடந்த சண்டையால ஒரு ரயில் நிலையமே தன் அடையாளத்தை இழந்திருக்கு. இதுக்கு எப்போதான் தீர்வு கிடைக்கும்னு தெரியல. இப்படி ஒரு சம்பவம் உங்க பகுதியில நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு பேருக்காக இத்தனை வருஷ சண்டையா? விசித்திரம்தான் இந்த இந்தியா.